இப்போ நாம் எல்லாம் முருகனை வேற நம்ம கடவுளுங்கிறோம். நீ முருகனை நம்ம கடவுள்னாலும் அந்த வழுக்குப்பாறையில் கால் வீழ்ச்சா கூட சனாதனத்தின் அதல பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் நம்மை. விநாயகன் முருகனுக்கு அண்ணன் என்றால் நிச்சயமாக அவனும் தமிழ் கடவுளாகத்தானே இருக்க வேண்டும். 2 பேர் அண்ணன் தம்பி, ஒரு அப்பனுக்கு அம்மாவுக்கும் தான் அவங்க பிறந்திருக்கிறாங்க. 2 பேரும் ஒருவன் தமிழ் கடவுள், இன்னொருவன் இந்தி கடவுளா? எப்படி இருக்க முடியும்? முருகனை மட்டும் தமிழ் கடவுள் என்று சொல்லி தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டு விட்டால் நாம் எல்லோரும் தமிழர்களாக தலை நிமிர்ந்து விடுவோமா? எல்லாம் ஓட்டுக்காக. அப்படி அந்த வலைக்குள்ள போனால் கூட, அந்த அடிப்படையில் நாம் போனால் கூட அவர்களின் வலையில் சிக்கிக்கொள்வோம். நாங்கள் தமிழ் கடவுள் முருகனை கும்பிடுறோம் அப்படின்னு போனா கூட. கோவில்கள் குறித்து இந்த 2 காட்சிகளில் உள்ள திருமாவளவனின் முரண்பட்ட பேச்சை கேட்கும் போது அரசியல்ல இதெல்லாம் சகஜமப்பா என்ற காமெடி வசனம்தான் நினைவுக்கு வருகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் பழனி முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்ததுதான் தமிழக அரசியலில் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. அதற்கு கடந்த காலங்களில் இந்து கோயில்கள் பற்றி திருமாவளவன் பேசிய பேச்சுகள் தான் காரணம். இப்படி கட்டியிருந்தா, கும்பா கட்டியிருந்தா அது மசூதி, உயரமா கட்டியிருந்தா அது தேவாலயம், நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில், நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமாவளவன் பேசிய இந்த வீடியோ காட்சிகளை தற்போது தூசி தட்டி எடுத்துள்ள நெட்டிசன்கள் இணையத்தில் பரப்பி சகட்டு மேனிக்கு விமர்சித்து வருகின்றனர். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தைப்பூசத்திற்கு முருகனின் வேலுடன் நடைபயணம் மேற்கொண்ட போது பண்பாட்டு புரட்சி இல்லாமல் அரசியல் புரட்சி வெல்லாது என்ற அம்பேத்கரின் வரிகளை மேற்கோள் காட்டிய சீமானை பச்சை சங்கி என்றும் ஓம் தமிழர் என்றும் விமர்சனம் செய்தனர் விசிகவினர். கடந்த ஆகஸ்ட் மாதம் பழனியில் தமிழக அரசு சார்பில் முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற்றது. பழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமாக சில கல்வி நிலையங்கள் உள்ள நிலையில் அங்கு முருகப்பெருமான் பற்றி மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்படும் என முத்தமிழ் முருகன் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு கல்வியை காவி மயமாக்குவதாகவும் கல்வி நிலையத்திற்குள் சமயத்தை கொண்டு வந்து திணிப்பதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியது. பழனியில் நடைபயணம் மேற்கொண்ட சீமானுக்கு எதிர்ப்பு, பழனியில் நடைபெற்ற முத்தமிழ் முருகன் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு எதிர்ப்பு என தொட்டதற்கெல்லாம் விமர்சனங்களை அள்ளி வீசிய விசிகவினர் தற்போது அதே பழனி முருகன் கோவிலுக்கு சென்று திருமாவளவன் வழிபட்டதால் நெட்டிசன்களின் முரட்டு கலாய்ப்புக்கு ஆளாகியிருக்கின்றனர். பழனி முருகன் கோவிலில் தரிசனம் செய்தது குறித்து திருமாவளவனிடம் கேட்டதற்கு முருகன் தமிழ் கடவுள் என்பதால் இங்கு வந்திருப்பதாக விளக்கம் அளித்திருக்கிறார். முருகன் தமிழ் கடவுள், அதனால் முருகனின் வேலை தூக்கி பிடிக்கிறேன் என சீமான் சொன்னபோது அதனை விமர்சித்த திருமா தற்போது முருகன் தமிழ் கடவுள் என்பதால் பழனிக்கு வந்தேன் என கூறுவதை கலாய்த்து தள்ளுகின்றனர் நெட்டிசன்கள். எனக்கு நீண்ட நாள் ஆசை, நம்முடைய பழனி ஆண்டவரை பார்க்க வேண்டும், முருகனை பார்க்க வேண்டும். தமிழ் கடவுள் என்று தமிழ் மக்களால் போற்றப்படக்கூடிய பெருமைக்குரியவர் 4 மணிக்கே எழுந்து முதல் பூஜை 5:30 மணிக்கு, அப்போதான் நீங்கள் சாமியை ஃப்ரீயாக பார்க்க முடியும்ட்டாங்க. முதல் முறையாக அவரை மிக அருகிலே அமர்ந்து நான் அவரை பார்க்க, அவர் என்னை பார்க்க நேருக்கு நேராக அமர்ந்து அவரை தரிசிக்கிற வாய்ப்பை பெற்றேன். ஆபாசமான சிலைகள் இருந்தால் அது இந்து கோயில் என்று விமர்சித்த திருமாவளவன் தற்போது பழனி முருகன் கோவிலுக்கு சென்றது எதற்காக என்ற கிண்டலான கேள்விகளும் எழுப்பப்படுகின்றன. திருமாவின் திடீர் மனமாற்றத்திற்கு காரணம் என்ன என்பதை ஆராய தொடங்கியுள்ள அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கும் கருத்துகள் இனி வரும் நாட்களில் அரசியல் வதந்தி உற்பத்தி ஆலைகளுக்கு பெரிய அளவில் தீனி போடும் என எதிர்பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.